சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 19 வசனத்தை பாருங்கள். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த அருமையான வார்த்தையை கவனித்து பாருங்க. என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகும் பொழுது உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது. பூமியில வாழ்கிற நமக்கு பல விதங்கள்ல போராட்டங்கள் உண்டு. குடும்பத்துல போராட்டம் உண்டு, வேலை பார்க்குற இடத்துல போராட்டம் உண்டு, பிசிக்கலா போராட்டம் உண்டு, மென்டலா போராட்டம் உண்டு, எக்கனாமிக்கலா போராட்டம் உண்டு. கவனிச்சு பாருங்க, பலவிதமான போராட்டங்கள் நம்மை நெருக்கும் பொழுது சில நேரத்துல சமாதானம் இன்றி தவிக்கிறவர்களா இருக்கிறோம். உள்ளத்துல விசாரங்கள் வருகிறது. கடந்த நாட்கள்ல கூட எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, பிரதர், தற்கொலை பண்றவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களோ? நாங்க ஆமா, போக மாட்டாங்கன்னு. சரி, அதை விட்டுருங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தங்க இறக்குறாங்க, அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன், ஏன் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்கன்னு. இல்லை பிரதர், நான் கொஞ்சம் நிறைய கடன் வாங்கிட்டேன், என்னால் அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியல. ஒவ்வொரு நாளும் கடன் கொடுத்தவங்க வீட்டு முன்னாடி வந்து கேவலமா பேசுறாங்க, அசிங்கமா வெக்கமா இருக்கு, அதனால செத்துடலாமா நினைக்கிறேன். போற வழியில பைக்ல எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி செத்துடலாமா நினைக்கிறேன். அது தற்கொலைக்கு சமாதானம் தானே? நீங்க விபத்து நினைக்கீங்க, விபத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க. தூக்கு போட்டு செத்தாதான் தற்கொலை இல்லை, மருந்து குடிச்சு செத்தாதான் தற்கொலை இல்லை. நீங்களே போய் ஒரு விபத்தை ஏற்படுத்தினாலும் அது தற்கொலை தான். அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகாது அப்படின்னு சொன்னேன். ஆள ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் சொன்னேன், கடன் வாங்கிட்டீங்க, அதுக்காக சாகணும்னு நினைக்காது. தேவனுடைய வசனம் சொல்லுது, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை. அப்ப கவனிங்க, தேவனுடைய பாதத்துல உட்காருங்க. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நல்ல பாடல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சில இக்கட்டுகள் உங்களை சூழ்ந்து நெருக்கும் பொழுது உடைந்து போன உள்ளத்துல என்ன செய்வதென்று தெரியாம தற்கொலை பண்ணணும், செத்துறணும் நினைக்கூடாது. அது ஒரு பொல்லாத எண்ணம், பிசாசினுடைய தாக்கம். தேவ சமூகத்துல அமர்ந்துருங்க. ஆண்டவரே, கடன் வாங்கிட்டேன்ப்பா, திரும்ப கொடுக்க முடியல, உதவி செய்யுங்க. பாருங்க, உங்க உள்ளத்துல விசாரம் பெருகும் பொழுது தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்தீங்கன்னா அவருடைய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை திடப்படுத்துவார், அவர் உங்களை அந்த இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதைத்தான் இங்க சங்கீதக்காரன் சொல்றான், உங்களுடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. அப்போ தேவனுடைய ஆறுதல் நம்மை சமாதானப்படுத்தும் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும்படி அவருடைய ஆறுதல்கள் உங்களுக்கு உண்டாக அவருடைய பாதத்துல காத்துருங்க. மதியனமான காரியத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த நாளிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உமது அன்பு வெளிப்படட்டும், உமது வல்லமை வெளிப்படட்டும். எத்தனை ஜனங்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது, எத்தனை பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. இப்பொழுதும் ஆறுதல் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உமது கண்களில் கிருபை கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை கை தூக்கி எடுத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும்படி அவர் பாதத்தில் அமர்ந்திருங்க. God bless you.